எங்கள் வீட்டுக்காரர் என்ன பண்ணுறாருன்னு பார்க்கலாம். என்ன பண்ணுறீங்க? முட்டை பூஜியா. முட்டை பூஜியா? முட்டை பொரிக்கிறீங்களா? நான் தான் இந்த குழம்பு நான் வச்சுட்டு தானே போயிருந்தேன். குழம்பு வச்சுருக்கேன், அது குழம்பு நீ சாப்பிட்றது. ஆமாம், நீங்கள் சாப்பிட மாட்டீங்களா? முள்ளங்கி எல்லாம் உங்களுக்கு பிடிக்காதா? பிடிக்கும். நான் முள்ளங்கி மாங்காய்லாம் போட்டு வச்சேன். சப்பாத்தி பிணைஞ்சு வச்சுருக்கீங்க? செஞ்சுட்டேன். சப்பாத்தியை செஞ்சிட்டிங்களா? இது என்னது? சப்பாத்தி உனக்கு, இது எனக்கு. எனக்கு மாவா பிணைஞ்சு வச்சுட்டிங்களா? நான் சாப்பாடு சாப்பிட்லான்னு பார்த்தா காலையில் வந்து சாப்பிடலாம். அப்படியா? சரி சரி, சாப்பிடுங்க. சரி, ட்ரை சுக்கா. அச்சா, பரவாயில்ல. எண்ணெயே இல்லாமல் அதிசயமெல்லாம் நடக்குது இந்த வீட்டில். எண்ணெயை ஊற்றி ஊற்றி பண்ணுவீங்க, இப்போ எண்ணெய் இல்லாமல் சாப்பிட ஆரம்பிச்சாச்சா? பரவாயில்ல, நல்லது தான். சுகர் வந்தவுடனே எல்லாம் கரெக்ட் பண்ணிட்டீங்க. சுகர் வந்தவுடனே எல்லாம் கரெக்ட் பண்ணிக்கிட்டீங்க. எண்ணெய் எதுக்கு? போதும். எண்ணெய் ஊற்றவே இல்லையா? எண்ணெய் ஊற்றாமல் எப்படிங்க இது பண்ணீங்க? வெங்காயம் வெறும் வெங்காயமா போட்டீங்க? நீ உள்ள எண்ணெய் ஊற்றியா? எண்ணெய் ஃபஸ்ட்டு ஊற்றிட்டு தானே செய்யணும். அதுக்கு நானே செஞ்சு கொடுத்துருப்பேனே. நீங்கள் தான் நல்லா செய்வீங்களே, அப்புறம் ஏன் எண்ணெய் ஊற்ற மறந்துட்டீங்களா? நான் வந்ததுனால மறந்துட்டீங்க. நான் வீடியோ எடுக்கிறேங்கவும் மறந்துட்டீங்க. பச்சை மிளகா போட்டிங்களா? இப்போ போதும். நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் தான் நீ போட்டிருக்கணும். வெங்காயத்தை உடனே போட்டுட்டு முட்டையை உடச்சி ஊற்றி அப்படிதான் வந்துடும். ஸ்டவ்வையும் சிம்மில் வச்சுக்கிட்டீங்க, அதனால தான் இப்போ நான் ஜாஸ்தி வச்சுக்கிட்டேன். எண்ணெய் கம்மி சாப்பிட்றது நல்லது தான்.